எமது இதய பூமி மணலாறு மாவட்டத்திலே மண்கண்டி மலை தாக்குதல், அந்த முகாம் தாக்குதலில் வெற்றி கொள்ளப்பட்டது. அப்போதுதான் இந்த பாடல் உருவாகியது. முதலாக ஒலிப்பதிவு போராளி, இசையமைத்தது போராளி, இசை கருவிகளை மீட்டியது போராளி, பாடலை எழுதியது போராளி. அந்த வகையிலே நான் அந்த பாடலை படித்திருந்தேன். இதயத்தின் உயிர் நாடியே, தமிழ் ஈழத்தின் உயிர் நாடியே, இதயத்தின் உயிர் நாடியே, தமிழ் ஈழத்தின் உயிர் நாடியே, தேசத்தின் தேசியத்தை காக்கும் எங்கள் ஈழத்தின் உயிரான மணலாரே, இதயத்தின் உயிர் நாடியே, தமிழ் ஈழத்தின் உயிர் நாடியே. இந்த பாடல்தான் முதலில் உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் தமிழ் இசைக்குழுவில் தமிழகத்தின் அனைத்து கலைஞர்களும் உள்வாங்கப்பட்டு பல நூற்றுக்கணக்கான பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் என்று கூட சொல்லலாம், ஆயிரக்கணக்கான பாடல்கள் உருவாக்கப்பட்டது. ஒரு தடவை நாங்கள் தமிழ் இசைக்குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை போராளி கலைஞர்களுக்குமாக யாழ் மாவட்டம் வன்னி பெருநிலப்பரப்பு சென்று எங்களுடைய இசை நிகழ்வை நடத்தியிருந்தோம். அப்பொழுது நிறைய பேரை சொல்லலாம், அதுக்குள்ளே பெயர்கள் குறிப்பிடலாம், ஆனால் யாரையாவது பேரை நான் தவறவிட்டால் அது நல்லதல்ல. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழ் இசைக்குழுவில் இருந்த அத்தனை பேரையும் உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே உண்மையிலே அது ஒரு பொற்காலம். நாங்கள் எங்களுடைய வேலைகளுக்கு அப்பால் தமிழ் இசைக்குழுவில் இருந்த போராளி கலைஞர்கள் அவ்வளவு பேரும் அந்த வேலையில் இருந்தார்கள். நாங்கள் வேறு பணிகளில் இருந்தாலும் இசை நிகழ்வுகள் மற்றும் பாடல் ஒலிப்பதிவு அல்லது பிரத்யேகமான சந்திப்புகள் எதுவென்று சொன்னாலும் அந்த முகாமிற்கு செல்வோம், சந்தோஷமாக இருப்போம், சாப்பிடுவோம், கலகலப்பாக இருக்கும். உண்மையிலே அதுக்குள்ளே பேர் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாரையும் சொல்லாமல் விடுவது நல்லதல்ல. அந்த வகையிலே தமிழீழ இசைக்குழுவினுடைய காலம் ஒரு பொற்காலம். என்றும் பல பாடல்கள் வெற்றி பாடல்களாக உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அந்த சந்தோஷத்தோடு இந்த பகிர்வை செய்திருக்கின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு பதிவிலே சந்திப்போம்.